ஆதி பகவன் முதற்றே உலகு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. நான் கனிதா உதயகுமார். இன்னும் ஒரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று டியூஸ்டே ஜூலை 13. இப்போது டொரண்டோ டைம் 9:02 PM அண்ட் டொரண்டோ வெதர் 25 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. அண்ட் தண்டர் ஸ்டார்ம் வார்னிங்கும் கொடுத்திருக்கின்றன. இன்றைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கனேடியன் தமிழ் சேம்பர் ஆஃப் கமர்ஸ் CTCC. இன்றைக்கு எங்கள் நிகழ்ச்சியில் என்னவெல்லாம் உள்ளடக்கப்பட போகின்றது என்பதை பற்றி தான் பார்க்க போகின்றோம். முதலாவது டாப் ஆஃப் தி அவர் செக்மெண்ட். இதில் முதலாவதாக பார்க்க போகிறது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கணும் மிக்சிங் அண்ட் மேட்சிங் ஒரு டேஞ்சரஸ் ட்ரெண்ட் உண்டு. ஆனால் கனடாவில் வேக்சின்ஸை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுறது ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்கின்றோம். ஸோ இதை பற்றி நாங்கள் விரிவாக பார்க்க போகின்றோம். அடுத்தது ஒன்டாரியோ சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் டாக்டர் மோர் இன்றைக்கு சொல்லியிருக்கின்றார் செப்டம்பர் வேக்சின்ஸ் கோவிட் கேசஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கின்றது. நாங்கள் ப்ரீவியஸாக பார்த்தோமென்றாலும் அதுதான் நடந்திருக்கின்றது. ஸோ இதை பற்றியும் டீட்டெயில்ஸாக பார்க்க போகின்றோம். அடுத்தது எல்லோருக்குமே தெரியும் பள்ளிக்கூடம் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் முடிஞ்சது. இப்போ வீட்டில் தான் இருப்பினும். ஸோ லைப்ரரிக்கு போகிறதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்க்ரீஸ் பண்ணப்படும். ஸோ லைப்ரரி ஓப்பன் பண்ண போகின்றது ஸ்டெப் 3ல் இது என்ன ப்ரொசீஜர்ஸ் எப்படி போகிறது என்ன இப்போ கோவிட் டைம்ஸால் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை பற்றியும் பார்க்க போகின்றோம். அதைத் தொடர்ந்து வழக்கம் போலவே கலையரங்கம், கனேடிய செய்திகள், வாசிப்பவர் துஷந்தி குணர்வட்னம், நாணய மாற்று வீதம் மற்றும் நாளை நிலவும் கால்நிலை இவையெல்லாம் தான் எங்களுடைய நிகழ்ச்சியில் இன்று பார்க்க போகின்றோம். முதலாவது டாப் ஆஃப் தி அவர். அதில் நான் முதலே சொன்ன மாதிரி WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் மிக்சிங் அண்ட் மேட்சிங் வேக்சின்ஸை பற்றி என்ன சொல்லியிருக்கணும்டா இது ஒரு டேஞ்சரஸ் ட்ரெண்ட். ஏனெண்டா இதை சொன்னவர் WHO சீஃப் சயின்டிஸ்ட் டாக்டர் சமியா சுவாமிநாதன். ஏனெண்டா எங்கள்கிட்ட இனஃப் டேட்டா இல்லை அண்ட் எவிடன்ஸும் இல்லை மிக்சிங் அண்ட் மேட்சிங் போன்ற விடயங்களை என்கேஜ் பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருக்கின்றார். ஆனால் இப்போ ஒன்டாரியோவில் பார்த்தோம்னா கனடாவிலையும் பார்த்தோம்னா எங்களுக்கு ஐ திங்க் ஜூன் மாதம் சொல்லியிருந்த விதம் நீங்கள் ஃபர்ஸ்ட் வேக்சின்ஸ் எது பெற்றிருந்தாலும் நீங்கள் மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது ஆஸ்ட்ராசெனெகா பெற்றிருந்தால் ஃபைசர் இல்லாட்டிக்கு மொடர்னா பெற்றுக்கொள்ளலாம். அது மாதிரி தான் மொடர்னா பெற்றிருந்தால் நீங்கள் அந்த மொடர்னாவே அவைலபிள் இல்லாட்டிக்கு நீங்கள் ஃபைசரை பெற்றுக்கொள்ளலாம். அண்ட் ஃபைசருக்கும் அப்படித்தான் மொடர்னா பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லியிருந்த விதம். இப்போ இந்த WHO இப்படி சொன்ன பிறகு ஏற்கனவே வேக்சின் பெற்றுக்கொள்வதில் ஆட்களுக்கு பயம் இருந்தது, வேக்சின் ஹெசிடன்சி இருந்துச்சு. பட் இப்போ அது இன்னும் அதிகரித்திருக்கின்றது. ஏனெண்டா இப்போ கனடியன் கவர்மெண்ட் இப்படி சொல்லணும், இப்போ WHO இப்படி சொல்லணும். ஸோ கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டாக தான் கனடியன்ஸ் இருக்கணுமே சொல்லணும் இப்படி டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொண்டிருக்கிறதால. ஆனால் இப்போ கனடா என்ன சொல்லணுமெண்டா ஒன்டாரியோவில் நேஷ்னல் அட்வைசரி கமிட்டி ஆன் இம்யூனைசேஷன் சொல்லணும் நீங்கள் உங்களோட வேக்சின்ஸை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுறது சேஃப் தான். இதில் என்னத்தை வச்சு சொல்லணுமெண்டா ஏற்கனவே ரீசர்ச் நடந்திருக்கின்றது UK, ஸ்பெயின் அண்ட் ஜெர்மனியில். ஸோ அந்த
டேட்டாவை வச்சு சொல்லும்போது இது வந்து சேஃப் கெனடியன்ஸ் வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதை பற்றி ஒன்டாரியோ அசோசியேட் சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் டாக்டர் பார்பா ஜாஃபே என்ன சொல்கின்றார் என்பதை பார்க்கலாம். We know that the herd immunity threshold for Delta is higher because it is more transmissible. So to respond to this, it is essential that you get 2 doses of the vaccine in order to help prevent hospitalizations and further outbreaks. We are aware that the World Health Organization's chief scientist made comments recently in the media on the mixing and matching of different COVID-19 vaccines. We continue to advise Ontarians that mixing of the mRNA vaccines, Pfizer and Moderna, as well as mixing AstraZeneca and an mRNA vaccine is safe, it's effective, and it enables people to get their second dose sooner. We are following the advice of the National Advisory Committee on Immunization, which recommends it is safe to mix these vaccines based on studies from the UK, from Spain, from Germany, and they have found that mixing these vaccines is very safe and produces a strong, effective immune response. Of course, we will continue to monitor the data and work with the National Advisory Committee as well as the federal government on this. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. அந்த ரீகேப் பண்ணுறதுக்கு எங்களோட கனடாவில் வந்து NACI வந்து சொல்லியிருக்கணும் மிக்ஸ் அண்ட் மேட்சிங் வந்து இங்கே வந்து சேஃப் பண்ணி தான் சொல்லியிருக்கின்றனும். ஸோ நீங்கள் வந்து மெரோனா பெற்றிருந்தால் ஃபைசர் பெறலாம், ஆஸ்ட்ராசெனகா ஃபர்ஸ்ட்டாக பெற்றிருந்தால் மெரோனா இல்லாட்டிக்கு ஃபைசரை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ மிக்ஸ் அண்ட் மேட்சிங் வந்து சேஃப் அண்ட் நீங்கள் வந்து வேக்சின்ஸுக்காக வெயிட் பண்ணாமல் எவ்வளோ ஏர்லியாக பெற்றுக்கொள்கிறீங்களோ அவ்வளோ பெட்டர் என்றும் சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னா செப்டம்பரில் வந்து வேக்சின்ஸ் இல்லை கோவிட் கேசஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் என்று சொல்லப்படுகின்றது. இதை சொல்லிய வந்து ஒன்டாரியோ சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் டாக்டர் மோர் வந்து சொல்லியிருக்கின்றார். இது ஏனென்று பார்த்தோம்னா இப்போ சம்மர் டைமில் பார்த்தோம்னா அவுட்டோர் கேதரிங் இருக்கின்றது. அவுட்டோர் கேதரிங்கில் இருக்கும்போது அவ்வளவு டிரான்ஸ்மிட் ஆகிற இது வந்து அவ்வளவு ஹை இல்லை. பட் நாங்கள் வந்து செப்டம்பர் வந்து கொஞ்சம் ஃபாலுக்கு போகும்போது கோல்டாக இருக்கும். ஸோ யூஸ்வலி வந்து இன்டோர் ஸ்கூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணப்படுகின்றது. அப்படி இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் வந்து கூடிக்கொண்டு போகும்போது டிரான்ஸ்மிட் ஆகிற வீதம் வந்து கூடும். அதனால் வந்து கோவிட் கேசஸ் வந்து செப்டம்பரில் வந்து கூடும் என்று சொல்லப்படுகின்றது. இதற்கு வந்து டாக்டர் மோர் வந்து சொல்லியிருக்கின்றார், எங்களோட ஹெல்த் யூனிட்ஸை வந்து நாங்கள் இப்போயே ப்ரிப்பேர் பண்ணுறோம் கேசஸ் வந்து கூடுவதற்கான சான்ஸ் இருக்கிறதால. இதை பற்றி எங்களுடைய ஒன்டாரியோ சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் டாக்டர் மோர் என்ன சொல்கின்றார் என்பதை பார்க்கலாம். We want to see a continued improvement in vaccination rates throughout the summer and into the fall so that we can see a return to in-person learning while also handling the anticipated rise in infections that cold weather and indoor activities may bring. Delta will want to surge and return in September, if not earlier. All you have to do is look around the globe and see the increased activity in countries where Delta has gone unchecked. It's very important that we continue to prepare and respond now. I'm urging those who have not yet received their first dose to do so as soon as possible, as time is of the essence. If you haven't considered getting immunized or have any hesitations at all, reach out and ask questions. Talk to your family, your friends, your neighbors who have received the shot. Talk to your nurse, your healthcare provider, your pharmacist. They all want to ensure that you have the very best information and that you feel comfortable with getting immunized. We've all made sacrifices, individuals, families, and businesses, and we want to enjoy music, getting outdoors, dining out, seeing friends and family, and attending social events. But this must be done in as safe a manner as possible to protect lives and the long-term health of all Ontarians. I want to repeat my call for arms. I want to remind every Ontarian that anyone aged 12 and over are now eligible for their first and second doses of the vaccine. And especially if you're between 18 and 39 years of age, it's important that you get vaccinated as soon as possible, as you are in
the age group where we are seeing the highest instances of COVID-19 infection as a result of low immunization levels. So over the last 3 months, of the 45,970 of 19 to 29-year-olds that tested positive for COVID-19, over 96% were unvaccinated cases not yet protected through immunization. In the 12 to 17 age group, of the 11,721 cases we have had in Ontario over the last 3 months, that number was 99.3%. Last week, I said 58.6% of 12 to 17-year-olds had their first dose. And as of today, that number has risen to 60.6. So thank you to all who have come forward, but we need to get this figure climbing more rapidly with the close approach of school. Only 21.8% of 12 to 17-year-olds are fully vaccinated with 2 doses. We've been on calls with the local public health agencies and immunization partners around the province who are seeing this lack of uptake in the younger age groups and are looking at ways to encourage them to step forward and roll up their sleeves. And I'm sure most of Ontario's youth are tired of staring at computer screens when they would rather be catching up with friends in person. முப்பதாவது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் புகலிடம் தந்த கனேடிய மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வர்த்தகத்துறையில் மிளிரும் அனைவரும் ஒன்றாக இன்றே இணைந்திடுங்கள். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. எதிர்காலம் எங்கள் கையில் வாழும் மண்ணை தோள் கொடுத்து வளமாக்குவோம். நிரந்தர கட்டடத்தில் புதுப்பொலிவுடன் 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. டாக்டர் மோர் என்ன சொன்ன வேண்டியதை பார்த்துருப்போம். அதோட செப்டம்பரில் பார்த்தோம்னா ஃப்ளூ சீசனும் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறது அண்ட் கோவிட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எதுன்னு எங்களுக்கு சொல்கிறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் ஃபுல்லாக கனடாவில் பார்த்தோம்னா 15% ஆஃப் கனேடியன்ஸ் வந்து எலிஜிபிளான கனேடியன்ஸ். ஸோ 12 வயசுக்கு மேற்பட்டவர்கள் வந்து 50% ஆஃப் ஆனாக்கள் வந்து வேக்சின்ஸை பெற்றிருக்கணும். 44% ஆஃப் என்டையர் கனேடியன் பாப்புலேஷனை பார்த்தோம்னா வேக்சின்ஸ் பெற்றிருக்கணும். டியூஸ்டே மார்னிங் வந்து இன்றைக்கு வந்து வேக்சின்ஸ் அட்மினிஸ்டர் பண்ணப்பட்டவர்கள் வந்து மொத்தமாக ஃபர்ஸ்ட் வேக்சினை வந்து 26.2 மில்லியன் ஆனாக்கள் வந்து பெற்றிருக்கின்றன. செகண்ட் டோஸ் வந்து 16.7 மில்லியன் ஆனாக்கள் வந்து செகண்ட் வேக்சினையும் பெற்றிருக்கணும். நாங்கள் வந்து நேஷ்னல் லெவலில் பார்த்தோம்னா கோவிட் கேசஸ் வந்து குறைஞ்சு கொண்டு தான் போகுது. ஆனால் ஸ்டில் வந்து ஹை ரிஸ்கால தான் இருக்கிற ஏன்னா டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸ் வந்து கொண்டிருக்கின்றது. ஸோ வேக்சின்ஸை பெற்றுக்கொள்வது மிகவும் முக்கியம் ஸ்டில். அதை தொடர்ந்து கனேடியன் ஹெல்த் அஃபிஷியல்ஸ் வந்து சொல்லினோம் யங் ஆக்கள் வந்து வேக்சின்ஸ் வந்து அவ்வளோ பெறவில்லை, பெற்றுக்கொள்கிற வீதம் வந்து குறைந்து கொண்டு போகுது என்று. ஏனெண்டா இப்போ 12 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து வேக்சின்ஸ் போகிறதுக்கு அலோவ் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதில் இருந்து இப்போ பார்த்தோம்னா வேக்சின்ஸ் போட்டுக்கொள்கிறவர்கள் வந்து ரேட் வந்து குறைஞ்சு கொண்டே தான் போகின்றது. யங் பீப்புள் வந்து வேக்சினை போடுறதும் மிகவும் இம்பார்ட்டண்ட். ஏனெண்டா அவையில் தான் வந்து மோர் சோஷியலைஸ் பண்ணுறது, ஸ்கூலுக்கு போகிறது. ஸோ இந்த கோவிட்டை வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு அவைல் மோர் சான்சஸ் இருக்குது, ரைட்? அண்ட் இதனால் வந்து ஓல்டர் கனேடியன்ஸ் வந்து ஹை ரிஸ்கில் இருப்பினும். அதை தொடர்ந்து இப்போ வந்து 2 in 3 கனேடியன்ஸ் வந்து 12 இருந்து 39 ஏஜ் குரூப்பில் இருக்கிறவர்கள் வந்து டோஸை பெற்றிருக்கணும், அட்லீஸ்ட் 1 டோஸ். இது வந்து இப்போ வந்து 4.5 மில்லியன் வந்து வேக்சின்ஸை பெற்றுக்கொள்ளலை இந்த ஏஜ் குரூப்பில். 12 இருந்து 39 இருக்கிற ஏஜ் குரூப்பில் இருக்கிறாக்கள் வந்து பெற்றுக்கொள்ளவில்லை என்றும் சொல்லப்படுகின்றது, டேட்டா வந்து சொல்லுது. அதை தொடர்ந்து 78.5 வந்து பெர்சன்டேஜ் ஆக்கள் வந்து அட்லீஸ்ட் 1 வேக்சினையாவது பெற்றிருக்கணும் இந்த டியூஸ்டேல இந்த டேட்டாவை பார்த்த வரைக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்றைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவருடைய கண்டோலன்சஸை தெரிவிச்சிருந்தார். ஏனெண்டா ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் வான்கூவரில் வந்து 160 அன்மார்க்ட் கிரேவ்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இது வந்து இண்டிஜினஸ்
பீப்புளுக்கு வந்து ஒரு சேட்னிங்கான ஒரு நியூஸை கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஸோ அண்ட் இதில் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த பாடசாலை வந்து 1889 வந்து இந்த ஸ்கூல் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அண்ட் இந்த கிட்ஸ் வந்து ஃபிசிக்கல் அண்ட் செக்ஷுவல் அபியூஸை வந்து எதிர்கொண்டிருக்கின்றனர் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அத்தோடு பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து வேக்சின் அப்டேட்டையும் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அதையும் பார்ப்போம். I want to begin by addressing the news that more unmarked graves have been found near a former residential school in BC. My heart breaks for the Penelakut tribe and for all Indigenous communities across Canada. I recognize these findings only deepen the pain that families, survivors, and all Indigenous peoples and communities are already feeling, that they reaffirm a truth that they have long known. To members of the Penelakut tribe, we are here for you. We cannot bring back those who were lost, but we can and we will continue to tell the truth. Just like we will continue to work in partnership with Indigenous peoples to fight discrimination and systemic racism with real, concrete actions. On the national scale, we've hit an important milestone today in our efforts to protect Canadians from COVID-19 as soon as possible. Almost 80% of eligible Canadians have now received their first dose, and more than 50% have received their second dose. Beyond our borders, we continue to do our part to ensure that everyone everywhere has access to COVID-19 vaccines. Because to end this pandemic anywhere, we have to end it everywhere. Yesterday, we announced that we're stepping up our support to help vaccinate the world with a donation of 17.7 million AstraZeneca doses through COVAX. Canadians can also help us deliver these life-saving vaccines to the world. That's why our government is teaming up with UNICEF Canada. By texting the word vaccines to 45678, you can donate $10 to help somebody else in the world get a vaccine, and the government of Canada will match your donation. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் Future Realty. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. Welcome back. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது Good Evening Canada. Today's sponsor is Canadian Tamil Chamber of Commerce, CTCC. The weather right now is 25 degrees Celsius. நாங்கள் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ தந்த அப்டேட்ஸை பற்றி பார்த்துட்டோம், வேக்சின்ஸை பற்றி. இப்போ பார்க்க போகிறது இன்டர்நேஷ்னல் ட்ராவல் அண்ட் வேக்சின் பாஸ்போர்ட்டை பற்றி தான். இப்போ ஒன்டாரியோவில் பார்த்தோம்னா டொரண்டோ ரீஜன் ஆஃப் போர்ட் ஆஃப் ட்ரேட் வந்து ஒன்டாரியோ ப்ரீமியர் டக்ஃபோர்டை வந்து டிஸ்கஷனில் இருக்கணும். என்னென்னா ஒன்டாரியோவுக்கு வந்து நீங்கள் வந்து வேக்சின் பாஸ்போர்ட்டை வந்து கொண்டு வரணும். ஏனெண்டா நான் எசென்ஷியல் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிக்குண்டு. இதுக்கு வந்து இன்னும் ப்ரீமியர் டக்ஃபோர்ட் வந்து ஒன்றும் சொல்லலை, ஸ்டில் டிஸ்கஷன்லாம் இருக்கணும். பட் குபேக்கை பார்த்தோம்னா அவையில் வந்து சொல்லியிருக்கணும் என்னென்னா வேக்சின்ஸ் வந்து அவையில் வந்து கொண்டு வர போயிடுமாம். ஸோ இது இன்டர்னல் வந்து குபேக்குள்ளே மட்டும் கொண்டு வர போயிடும். அதே மாதிரி தான் மேனிடோபா வந்து இப்போ அவையில் வந்து இந்த வேக்சின் பாஸ்போர்ட் வந்து இப்போயே கொடுத்து கொண்டிருக்கணும் அவை இந்த மேனிடோபாவில் இருக்கிற ஆட்களுக்கு.
அண்ட் ட்ரான்டோ ரீஜன் போர்ட் ஆஃப் ட்ரேட் வந்து என்ன சொல்லினோம்டா, இப்போ நாங்கள் பார்த்தோம்டா வேக்சின்ஸ் பெற்றுக்கொள்வது வந்து ஒரு பர்சனல் சாய்ஸாக தான் இருக்குது. ஆனால் வந்து இங்கே எல்லாருக்குமே வந்து மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நாங்கள் வந்து கோவிட்டை வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஸோ வந்து இப்போ நாங்கள் பிஸ்னஸ் கான்ஃபரன்சஸ் அப்படிலாம் பெரிய லெவலில் செய்ய போகிறோம்டா வேக்சின் பாஸ்போர்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டும் சொல்லணும். இதனால தான் ப்ரீமியர் டாக்டரோட வந்து என்கரேஜ் பண்ணினோம் வேக்சின் பாஸ்போர்ட்டை வந்து ஒன்டாரியோக்கும் கொண்டு வர சொல்லி. இதை பற்றி பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோக்கு வந்து கேள்விகள் வந்தது. நீங்கள் வந்து ப்ராவின்சஸ் வந்து வேக்சின் பாஸ்போர்ட் வந்து கொடுக்கறத வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லையாண்டு. அதுக்கு என்ன சொல்லியிருக்கிறான்டா, வேக்சின் பாஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு ப்ராவின்ஸ் டிசைட் பண்ண வேண்டிய ஒரு விடயம். ஃபெடரல் கவர்மெண்ட்டாக வந்து எந்த கவர்மெண்ட் நான் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ராவலுக்கான பாஸ்போர்ட்டை தான் அவர் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாராம். லாஸ்ட் மந்த்தும் சொன்னவார் இது பற்றிய விடயங்களில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாண்டு. இப்போ என்னத்தை பற்றி ஒரு கன்சர்ன் இருக்குன்னா இந்த இன்டர்நேஷ்னல் பாஸ்போர்ட்டுக்கு ப்ரைவசி போன்ற விடயங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் என்று சொல்லணும். அதனால் வந்து அவர் வந்து still rethinking and still working on international passport என்று சொல்லியிருக்கின்றார். இப்போ வந்து ஆல்பர்டா அண்ட் சஸ்காச்சுவானை பார்த்தோம்னா அவையில் வந்து நாங்கள் இந்த பாஸ்போர்ட் சிஸ்டத்தை வந்து அடாப்ட் பண்ணலைன்னு சொல்லியிருக்கணும். குபெக் அண்ட் மேனிடோபா வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டினோம். மேனிடோபா வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டினோம். அது மட்டும் இல்லாமல் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோக்கு இன்னும் ஒரு கேள்வி வந்துச்சு இந்த மிக்ஸ் அண்ட் மேட்ச் வேக்சின்ஸை பற்றி. நான் முதலே சொன்ன மாதிரி WHO வந்து சொல்லியிருக்கணும் இந்த மிக்ஸ் அண்ட் மேட்ச் வந்து ஒரு டேஞ்சரஸ் ட்ரெண்ட். ஆனால் NACI வந்து கனடாவில் இது வந்து சேஃப் அண்ட் அலவுடு என்று சொல்லினோம். ஸோ இப்படி கனடாவில் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் இருக்கும்போது வேறு நாளில் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் வேக்சின்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணப்படாட்டிக்கு நாங்கள் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் வேக்சினை பெற்றிருந்தால் நாங்கள் ட்ராவல் பண்ணுறது வந்து எஃபெக்ட் பண்ணப்படுமா என்று கேள்வி வந்திருக்கு. அதுக்கு பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ சொல்லியது என்னவென்றால், அவர் வந்து இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியோட ஒர்க் பண்ணுறார். கனடாவில் வந்து அப்ரூவ் பண்ணப்பட்ட இந்த மிக்ஸ் அண்ட் மேட்ச் வேக்சின்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் வந்து அப்ரூவ் பண்ணப்படும். ஸோ அப்ரூவ் பண்ணப்படுறதுக்கு இன்டர்நேஷ்னல் ட்ராவல் வந்து ஈஸியாக இருக்கும் என்று அதையும் சொல்லியிருந்தார். ஸோ இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ இதை பற்றி சொல்லிய விடயங்களை பார்ப்போம். That's a very good question. And from the beginning of this pandemic, we've worked hand in hand with the provinces. We've had over 30 First Ministers meetings since the beginning of the pandemic to make sure that we're aligned while at the same time respecting the needs, the decisions, the focus of various jurisdictions on the situations that they've been handling. The provinces will be making determinations. As you point out, we've seen Quebec, for example, move forward with an internal vaccine passport. Alberta has announced that it will not be doing that. Different provinces will be doing different things. Where the federal government has a role to play and where we are looking is in terms of vaccine certification for international travel. You will know that there are countries right now and countries in the past years that if you went to, you had to show proof of vaccination. I think certain tropical countries against certain rare diseases or tropical diseases where you had to show proof of vaccination. Certainly, the federal government will be working with the provinces to ensure that there is an internationally accepted proof of vaccination that will allow Canadians to travel freely in the coming years. But in terms of domestic reflections on that, that's something that the provinces themselves will establish as what is right for them. Welcome back. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போ நாங்கள் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ வேக்சின் பாஸ்போர்ட்டை பற்றி சொன்ன விடயங்களை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக பார்க்க போகிறது லைப்ரரி ரீஓப்பனிங்கை பற்றி தான். இப்போ வந்து ஸ்டேஜ் 3க்குள்ளே வந்து இந்த ஃப்ரைடே போகிறோம். அதனால் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து லிஃப்ட் ஆகப்பட போகின்றது. அதில் ஒன்று தான் இந்த லைப்ரரி வந்து ரீஓப்பன் பண்ணப்பட போகின்றது. சம்மரில் வந்து நான் முதல் சொன்ன மாதிரி கிட்ஸுக்கு வந்து லைப்ரரிக்கு போகிறது ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாக புக்ஸ் ரீட் பண்ணுறது அப்படி போன்ற விடயங்களை என்கேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து லைப்ரரிக்கு போகிறது வந்து கொஞ்சம் ப்ரொசீஜர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து எப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றது லைப்ரரிக்கு போகும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற விடயங்களை பற்றி ஒரு வீடியோ கிளிப் பார்க்கலாம். What we're doing to keep you safe and how to use our services on location. First, remember to bring your mask.
masks must be worn inside the library at all times. When entering the facility, you will be greeted by a library ambassador. They will refer you to the screening questions posted and answer any other questions you may have. When in the library, be sure to maintain 2 meters of physical distance where possible. We will also have sanitizing stations as soon as you enter. Keep in mind that each location will have a different number of customers allowed in at one time. If capacity is met at the time of your visit, you may be asked to wait until another customer leaves the library. Whether you're browsing, studying, or using a computer, please plan to stay for only maximum of 1 hour. Also, no food or beverage of any kind will be permitted in the library. First and foremost, all staff will be wearing the appropriate PPE while in the library. We will also regularly be cleaning all high touch point areas. Each location will have floor graphics to assist you in maintaining physical distance in high traffic areas. Plexiglass has been installed at reference desks to assist you when physical distance can't be maintained. Computers and furniture have been rearranged to provide greater separation between customers. And lastly, there are some services we won't be able to provide at this time. Newspapers, toys in the children's area, quiet and group study rooms, and in-person programs. All programming will continue to be viewed and participated in online. When returning items, please deposit all your materials in the outdoor drop box. When you have the books you need, proceed to the self-checkout terminal and sign your items out as usual. All hold items will return to the hold shelf. Simply locate your hold by the last 4 digits of your library card number and sign out as usual. You can still request contactless pickup. Just phone your location 1 hour prior to picking up your holds. We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. Welcome back. நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது Good Evening Canada. Right now, Toronto time வந்து 9:28 p.m. and today's sponsor, Canadian Tamil Chamber of Commerce, CTCC. இப்போ நாங்கள் லைப்ரரி வந்து எப்படி ரீஓப்பன் பண்ணும்போது இருக்குமென்று பார்த்துருந்தோம். எல்லாம் சேமாக இருக்காது. ஸ்டில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. குரூப் ஸ்டடி போன்ற விடயங்கள் எல்லாம் நாட் அலவுடட். ஆனால் புக் வந்து borrow பண்ணுறது, ரிட்டர்ன் பண்ணுறது, கம்ப்யூட்டர் யூசேஜ் அது போன்ற விடயங்கள் எல்லாம் யூஆர் allowed to do. இப்போது நாங்கள் பார்க்க போகிறது ஒலிம்பிக் கேம்ஸை பற்றி தான். டோக்கியோ கேம்ஸ் சம்மர் கேம்ஸ் வந்து போன வருஷம் வந்து சம்மர் நடைபெற வேண்டியது. ஆனால் வந்து டிலே ஆனது கோவிட் சிச்சுவேஷனால். இப்போ வந்து ஜூலை 23rd வந்து இந்த கேம் நடைபெறும் டோக்கியோவில். இதில் வந்து கனடியன் ஹிஸ்ட்ரியிலேயே பார்த்தோம்னா முதன்முறையாக ஒரு சம்மர் ஒலிம்பிக் கேம்ஸுக்கு வந்து நிறைய ஆத்லீட்ஸ் அனுப்பினோம். இதில் வந்து டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஆத்லீட்ஸ் வந்து 371 ஆத்லீட்ஸ். இதில் வந்து மென் வந்து 131, உமன் வந்து 225 ஆத்லீட்ஸ் வந்து இந்த சம்மர் ஒலிம்பிக்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ண போகின்றன. அதோட 131 கோச்சஸும் வந்து இவரோட போகணும் ஜப்பானில் நடக்க போகிற இந்த ஒலிம்பிக்ஸுக்கு. ஸோ எங்களோட கனேடியன் ஆத்லீட்ஸுக்கு எங்களோட பெஸ்ட் ஆஃப் லக்கு சொல்லிக்கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து இப்போது நாங்கள் பார்க்க போவது எப்படி கரன்சி இருக்க போகின்றது என்பதை பற்றித்தான். ஸ்ரீலங்காவில் வந்து 181.50 ஸ்ரீலங்கன் ருபீஸாக இருக்கின்றது. இந்தியாவில் 60.25 இந்தியன் ருபீஸாக இருக்கின்றது. மற்ற நாடுகளிலும் எப்படி நாணய மாற்று வீதம் இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம்
ஜூலை மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இலங்கை 181.50 இலங்கை ரூபா, இந்தியா 60.25 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.80 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.68 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.07 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்பரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூலை மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போ கரன்சி பற்றி பார்த்துட்டோம். அடுத்ததாக பார்க்க போகிறது கேம்பிளிங் பற்றி தான். ஸ்டெப் 3 ரீஓப்பனிங்கோட கேசினோஸும் ஓப்பன் பண்ணப்படுகின்றது. ஃபர்ஸ்ட் வந்து 2 ஓப்பன் பண்ணப்போகின்றது. முதலாவது வந்து ஃபால்ஸ் வியூ அண்ட் ரெண்டாவது வந்து கேசினோ நைக்ரா வந்து ஓப்பன் பண்ணப்போகின்றது. இது எப்போ ஓப்பன் படப்போகின்றதுன்னா இந்த ஃப்ரைடே ஜூலை 23 10 AM ஓப்பன் பண்ணப்படப்போகின்றது. ஃபால்ஸ் வியூ கேசினோ வந்து 24 ஹவர்ஸும் ஓப்பன் தான். பட் மற்ற கேசினோ வந்து நைக்ரா கேசினோ வந்து ஆப்ரேட் பண்ணுற டைம் வந்து 10 AM இருந்து 2 AM மட்டும். அதோட லாஸ்ட்டாக போகிற ஆள் வந்து போகிற அலோட டைம் வந்து 1:15 AM தான். அதோட இந்த கேசினோ நைக்ராவில் வந்து டேபிள் கேம்ஸ் அண்ட் போக்கர் ரூம்ஸ் வந்து நாட் அலவுடட். இப்போ நீங்கள் போகும்போது என்ன எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் என்றும் சொல்லியிருக்கணும். ஸோ முதலாவது வந்து மொமெண்டம் கார்டு வந்து ரிக்வயர்ட். இது வந்து கான்டாக்ட் ட்ரேசிங்குக்கு வந்து யூஸ் பண்ணப்படும். அடுத்தது மாஸ்க் வந்து ரிக்வயர்ட். ஃபேஸ் கவரிங் வந்து கஸ்டமர்ஸும் போடணும் மற்றும் அங்கே வேலை செய்கிற எம்ப்ளாயீஸும் போட வேண்டும். அடுத்தது வந்து ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங்கும் இம்பார்ட்டன்ட். அது வந்து 2 மீட்டர் டிஸ்டன்சிங் வந்து மெயின்டைன் பண்ண வேண்டும். அதை தொடர்ந்து ஆல்கஹால் பேஸ்ட் சானிடைசர் அண்ட் டிஸ்இன்ஃபெக்டிங் வைப்ஸ் வந்து கஸ்டமர்ஸுக்கு அவைலபிளாக தான் இருக்கும். அதோடு COVID-19 ஹெல்த் அண்ட் சேஃப்டி ட்ரைனிங் வந்து அங்கே வேலை செய்கிற எல்லோருக்குமே எல்லா எம்ப்ளாயீஸுக்கும் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போது நாங்கள் பார்க்க போவது கலையரங்கம் தான். கலையரங்கத்தில் பார்க்க போகிற பாட்டு வந்து மனம் என்னும் மேடை. இது வந்து ஒரு கவர் சாங். பாடியவர்கள் செந்தில் குமாரன் அண்ட் சந்தியா. இது வந்து இந்த பாட்டு வந்து இந்த மூவி வந்து வல்லவனுக்கு வல்லவன் அண்ட் இதை பற்றி இந்த சாங்கை பார்க்கலாம்.
கடின உழைப்பால் சேமித்த பணத்தை சிறந்த முறையில் முதலீடு செய்யுங்கள். கனடாவின் அல்பர்டாவில் வீடு ஒன்றில் முதலீடு செய்ய பிரெப் ரியல்டி வீடு விற்பனை முகவர் சுரேஷ் சேகர் 587-700-0623. குறுகிய காலத்தில் உங்கள் வீட்டின் பெறுமதி பன்மடங்கு அதிகரிக்க கனடாவின் அல்பர்டாவில் வீடு ஒன்றில் முதலீடு செய்யுங்கள். வீடு வாங்குவது விற்பது தொடர்பான அனைத்து சேவைகளையும் வழங்கும் தமிழ் முகவர் சுரேஷ் சேகர் உங்கள் வீட்டின் முதலீட்டுக்கு உத்தரவாதம் வழங்குகின்றார். 587-700-0623. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போ நாங்கள் ஒரு ரிலாக்ஸிங்கான சாங்கு கலைரங்கத்தில் பார்த்துருக்குறோம். இந்த சாங்கின் பேர் மெனமெனும் மேடை. இந்த கவர் வந்து பாடியவர்கள் செந்தில்குமாரன் அண்ட் சந்தியா. இவண்ட பாட்டுகளை இதை போன்ற பாட்டுகளை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் யூடியூப்பில் மின்னலை மியூசிக் என்று சர்ச் பண்ணீங்களானால் இவர்களுடைய மோர் சாங்ஸை வந்து பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும். இப்போ வந்து ஒரு ரிலாக்ஸிங்கான சாங் பார்த்துட்டோம். இப்போ திருப்பி வந்து நியூஸ் செக்மெண்ட்டுக்கு தான் போக போகிறோம். இதில் என்னென்னா, இப்போ நாங்கள் கோவிட் சுச்சுவேஷனால் வந்து எக்கானமி வந்து நல்லாவே எஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது கனடாவில், மற்ற கண்ட்ரீஸ்லேயும். ஸ்பெசிஃபிக்காக வந்து டொரண்டோவில் பார்த்தோம்னா எக்கானமி வந்து எஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. இதுக்காக ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து 18 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ண போவதாக சொல்லியிருக்கின்றார்கள். இன்றைக்கு மினிஸ்டர் ஆஃப் எக்கானமிக் டெவலப்மெண்ட் அண்ட் ஒஃபிஷியல் லாங்குவேஜஸ் மெலனி ஜோலி வந்து இதை பற்றி கருத்திருந்தார். இதில் வந்து சொல்லியிருக்கின்றார், இந்த சப்போர்ட் வந்து 3 இயர் பீரியட்க்கு கண்டினியூ ஆகும். அது வந்து இந்த 18 மில்லியன் வந்து சில ப்ரோக்ராம்ஸுக்கு வந்து போகும். அந்த ப்ரோக்ராம்ஸ் லிஸ்ட் வந்து கேஃபே ட்ரான்டோ, த மெயின் ஸ்ட்ரீட் இனோவேஷன் ஃபண்ட், கிராண்ட் பேஸ்ட் இனிஷியேட்டிவ் என்ற ப்ரோக்ராம்ஸுக்கும் அலோகேட் பண்ணப்படும் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் பிளாக் பிஸ்னஸும் நிறையவே எஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கும் இந்த ஃபண்டிங் வந்து அலோகேட் பண்ணப்படும் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். இப்போ பார்த்தோம்னா எக்லிங்டன் கிராஸ் டவுன் கன்ஸ்ட்ரக்ஷனால் வந்து 40 பிளாக் அண்ட் கரீபியன் ஓன்ட் பிஸ்னஸஸ் வந்து எஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கும் இந்த ஃபண்டிங் வந்து அலோகேட் பண்ணப்படும். அது மட்டும் இல்லாமல் ஜெனரலாக பார்த்தோம்னா இந்த ஃபண்டிங் வந்து 3,300 பிஸ்னஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 5,700 ஜாப்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் என்றும் சொல்லப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் டொரண்டோவுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 மில்லியன் வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் ஃபண்டிங்கில் கொடுக்கணும். அதை என்னத்துக்குண்டா ஷோ லவ் டொரண்டோ என்ற கேம்பெயினை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இந்த கேம்பெயின் என்னென்னா டொரண்டோவில் இருக்கிற லோக்கல் பிஸ்னஸை வந்து டொரண்டோனியன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான். அதற்காகவும் இந்த $1 மில்லியன் வந்து அலோகேட் பண்ணப்படும் என்று சொல்லுகின்றார்கள். அதைத் தொடர்ந்து இப்போது நாங்கள் பார்க்க போவது வெதர் தான். வெதர் வந்து சம்மர் டைம்லேயே இம்பார்ட்டன்ட் அண்ட் இப்போ வந்து கொஞ்சம் ரெயினாகவே இருக்கின்றது அண்ட் தண்டர் ஸ்டார்ம் வார்னிங்கும் கொடுத்திருக்கின்றார்கள். மற்ற ப்ராவின்சஸ்லையும் டொரண்டோவிலையும் எப்படி வெதர் இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூலை மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 27 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 19 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 28 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 27 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 20 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 32 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 24 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூலை மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுது நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. Welcome back. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது Good Evening Canada. Right now, Toronto time is 9:43 p.m. and today's sponsor is Canadian Tamil Chamber of Commerce.
கரன்சி எப்படி இருக்கின்றது, வெதர் எப்படி இருக்கின்றது என்பதையெல்லாம் பார்த்துவிட்டோம். இப்போது பார்க்க போவது கனேடிய செய்திகள். அதை வாசிப்பவர் துஷந்தி குணவர்ட்னம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஜூலை மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC ஆதரவில் goodevningcanada.com, தேசியநேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சர்ச்சையை குழுமம். பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் மற்றுமோர் முன்னாள் வதிவிட பாடசாலைக்கு அருகில் நிலக்குறிப்புகள் இல்லாத கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. வான்கூவர் தீவுக்கு அருகே உள்ள பெனக்லாக்குட் தீவில் உள்ள வதிவிட பாடசாலைக்கு அருகில் 160க்கும் மேற்பட்ட கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த கண்டுபிடிப்பு பெனக்லாக்குட் முதல் குடியினரால் விநியோகிக்கப்பட்ட ஒரு செய்திக்குறிப்பில் வெளியானது. இந்த வதிவிட பாடசாலை 1889ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. இந்த தீவில் சிக்கி முதல் குடியின குழந்தைகள் பாடசாலை ஊழியர்களின் கொடூரமான உடல் மற்றும் பாலியல் துஷ்பிரயோகங்களை எதிர்கொண்டனர். இந்த பாடசாலையில் மொத்தம் 121 குழந்தைகள் இருந்ததாக முன்னர் அறிவிக்கப்பட்டது. மேலும் சில குழந்தைகள் இந்த தீவில் இருந்து தப்பிக்க முயன்ற போது நீரில் மூழ்கினர். கனடாவில் முன்னாள் வதிவிட பாடசாலைகள் அமைந்திருந்த பகுதிகளில் இதுவரை 1000க்கும் அதிகமான இதுபோன்ற நிலக்குறிப்புகள் அற்ற கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த கண்டுபிடிப்பு முன்னாள் வதிவிட பாடசாலையில் இருந்து தப்பியவர்களுக்கு பலியை ஆழப்படுத்துகிறது என பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்தார். இந்த கண்டுபிடிப்புகள் குடும்பங்கள், தப்பி பிழைத்தவர்கள், அனைத்து முதல் குடியின மக்கள் மற்றும் சமூகங்கள் ஏற்கனவே உணரும் வேதனையை ஆழமாக்குகின்றன என்பதை தான் உணர்வதாக பிரதமர் கூறினார். இந்த நிலையில் உண்மையான உறுதியான நடவடிக்கைகளுடன் பாகுபாடு மற்றும் முறையான இனவரிக்கு எதிராக போராடுவதற்கு தனது அரசாங்கம் முதல் குடியின சமூகங்களுடன் தொடர்ந்து பணியாற்றும் என்ற தனது உறுதிப்பாட்டை பிரதமர் ட்ரூடோ இன்று மீண்டும் பலப்படுத்தினார். தகுதியான கனேடியர்களில் 50%க்கும் அதிகமானோர் முழுமையாக கோவிட் தடுப்பூசி பெற்றுள்ளனர். 12 வயதுக்கு மேற்பட்ட கனேடியர்களில் 50%க்கும் அதிகமானோர் 2 தடுப்பூசிகளையும் பெற்றுள்ளனர். இது கனடாவின் மொத்த மக்கள் தொகையில் 44%க்கு சமமாகும். இன்று காலை வரை கனடா 16.7 மில்லியன் 2வது தடுப்பூசிகளையும் 26.2 மில்லியன் 1வது தடுப்பூசிகளையும் வழங்கியுள்ளது. ஆனாலும் போதுமான இளைஞர் யுவதிகள் தடுப்பூசியை பெறவில்லை என கனேடிய சுகாதார அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். கனடாவின் தடுப்பூசி வழங்கும் அணுகுமுறை சரியான முறையில் நகர்வதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்தார். கனடாவின் தடுப்பூசி வழங்கும் உத்தியால் புதிய தொற்றுகளின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக பிரதமர் கூறினார். கோவிட் தடுப்பூசிகளை கலந்து வழங்குவதற்கு எதிராக உலக சுகாதார அமைப்பின் தலைமை விஞ்ஞானி அண்மையில் கருத்து தெரிவித்திருந்த நிலையில் கனேடிய பிரதமரின் இந்த கருத்து இன்று வெளியானது. தடுப்பூசிகளை கலந்து வழங்கும் விடயத்தில் கனடாவின் அணுகுமுறை பாதுகாப்பானதென கனேடிய சுகாதார அதிகாரிகளும் மருத்துவர்களும் தெரிவித்தனர். இந்த மாத இறுதிக்குள் 68 மில்லியன் தடுப்பூசிகள் கனடாவை வந்தடையவுள்ள நிலையில் கோடை இறுதிக்குள் தடுப்பூசி பெற தகுதியுள்ள அனைவருக்கும் தடுப்பூசிகளை வழங்கக்கூடிய நிலையில் உள்ளதாகவும் பிரதமர் ட்ரூடோ மேலும் தெரிவித்தார். நாடளாவிய ரீதியில் புதிய தொற்றுகளின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக இன்றைய தனது ஊடக அறிக்கையில் தலைமை பொது சுகாதார அதிகாரி வைத்திய த்ரேசா டாம் கூறினார். கடந்த 7 நாட்களில் கனடாவில் தினமும் சராசரியாக 481 தொற்றுகள் பதிவாகின்றன. என்று நாடளாவிய ரீதியில் 326 தொற்றுகள் பதிவாகின. செப்டம்பர் மாதத்தில் கோவிட் தொற்றின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என ஒன்டாரியோ மாகாண தலைமை மருத்துவர் எதிர்பார்க்கிறார்.
இன்று நடைபெற்ற கோவிட் தொற்று குறித்த தகவல்களை வழங்கும் செய்தியாளர் சந்திப்பில் தலைமை மருத்துவ அதிகாரி வைத்திய கெய்ரின் மோர் இந்த கருத்தை தெரிவித்தார். குளிரான காலநிலையின் ஆரம்பத்தில் தொற்றுக்கள் அதிகரிக்கும் என்ற ஒன்டாரியோ பொது சுகாதார மையத்தின் மாடலிங் தரவுகளை தான் பார்வையிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த அதிகரிப்பு முக்கியமாக தடுப்பூசி பெறாதவர்களை அதிகம் பாதிக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். செப்டம்பர் மாதம் சாத்தியமான இந்த அதிகரிப்பை எதிர்கொள்ள மாகாணம் ஏற்கனவே தயாராகி வருவதாக வைத்தியர் மார் கூறினார். இன்று ஆன்டாரியோவில் 146 தொற்றுகளும் 7 மரணங்களும் பதிவாகியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. கனடாவின் புதிய ஆளுநர் நாயகம் மேரி செமான் எதிர்வரும் 26ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். கனடாவின் முதல் சுதேச ஆளுநர் நாயகமாக சைமன் கடந்த வாரம் நியமிக்கப்பட்டார். ஜூலை மாதம் 26ஆம் தேதி சைமன் கனடாவின் 30வது ஆளுநர் நாயகமாக பதவியேற்பார் என்று இன்று அறிவிக்கப்பட்டது. சைமன் ஒரு சுதேச தலைவர் மற்றும் முன்னாள் தூதர் ஆவார். கனடாவின் முன்னாள் ஆளுநர் நாயகம் ஜூலி பயர் பதவி விலகிய 5 மாதங்களுக்கு பின்னர் சைமன் புதிய ஆளுநர் நாயகமாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவினால் நியமிக்கப்பட்டார். கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC ஆதரவிலான இன்றைய கனடிய செய்திகள் நடைபெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. ரைட் நவ் டொரண்டோ டைம் வந்து 9:51 PM அண்ட் எங்களுடைய ஸ்பான்சர் கனடியன் தமிழ் சேம்பர் ஆஃப் கமர்ஸ் CTCC. இப்போ நாங்கள் கனடிய செய்திகளை பார்த்தோம். வாசித்தவர் துஷந்தி குணரட்னம். இதுபோன்று எங்களுடைய செய்திகளை நீங்கள் யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக மற்றும் வாட்ஸ்அப் மூலமாக பார்க்கலாம். இன்னும் சுலபமாக எங்களுடைய செய்திகளை பார்ப்பதற்கு குட் ஈவினிங் கனடா தமிழ் ஆப் வந்து உருவாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்பிள் மூலமாகவும் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம், ஆண்ட்ராய்ட் ஃபோன் மூலமாகவும் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஆப்பிள் ஃபோனை யூஸ் பண்ணிங்கன்னா ஆப் ஸ்டோர்லேயும், ஆண்ட்ராய்ட் ஃபோனை யூஸ் பண்ணிங்கன்னா கூகுள் ப்ளேலேயும் போய் GEC தமிழ் என்று சர்ச் பண்ணினீங்கன்னா எங்களோட ஆப் வந்து வரும். அதை நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அதன் மூலமாக எங்களுடைய செய்திகளை சுலபமாக உடனுக்குடனும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இத்துடன் எங்களுடைய நிகழ்ச்சி இன்று நிறைவுக்கு வருகின்றது. இவ்வளவு நேரமாக எங்களுடன் இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நாளை உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கனிதா உதயகுமார்.